दया पात्रं दीपक्त्यादिगुणार्णवम् यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिम् रम्यजा मातृयोगीन्द्र पादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथ समारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामम् श्रीमत्ततङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहस्र महदाह्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गम् श्रीवानशैलमुनिवर्य दयैकपात्रम् विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधम् रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் வென்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பகவத்கீதைக்கும் திருவாய்மொழிக்கும் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப விசேஷமான அந்த ஒத்துமைகளை பார்த்துட்டு வரோம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது தேவாசுர விபாகம், தேவ அசுர விபாகம், அப்புறம் விபூதி யோகம், அதுக்கப்புறம் விஸ்வரூப தரிசனம், சாங்க பக்தி, அதாவது அங்கங்களுடன் கூடிய பக்தி, அப்புறம் பிரபத்தி, துவை வித்யம், 2 விதமான பிரபத்தி. இது வரைக்கும் பார்த்தாக்க இந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு செக்ஷன்ல அவதார ரகசியம் தெரிஞ்சா எப்படி மோட்சம் அப்படிங்கறது சின்னதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் எம்பெருமான் ஆராதனைக்கு மிகவும் எளியவள், அதாவது பூ புகை வச்சு அவனை ஆராதித்தா போதும் சொல்றதோட இந்த ஒரு மேஜர் செக்ஷன் ஒரு முடிவுக்கு வந்துடுது. ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். முடிச்சுட்டாக்க இந்த செக்ஷன் முடிவாயிடும். அதுக்கப்புறம் நம்ம வேற இன்னொன்னுக்கு போகலாம். தேவாசுர விபாகம், தேவ அசுர விபாகம், அதாவது தேவர்கள் அசுரர்கள் அந்த வித்தியாசம் அப்படின்ட்டு. அதாவது தேவர்கள் ஒரு ஒரு கூட்டம், அசுரர்கள் இன்னொரு கூட்டம். ஆனா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த தெய்வத்தன்மை வாய்ந்தவர்களும் இருக்கிறாங்க, அசுரத்தன்மைகள் வாய்ந்தவர்களும் இருக்கிறாங்க. இங்கேயே நம்ம பார்க்கலாம், இந்த தேவர்களையும் அசுரர்களையும் இங்கேயே நம்ம பார்க்கலாம். சில பேரை பார்க்கும்போது அப்பா எப்பேற்பட்ட தெய்வத்தன்மை வாழ்ந்தவர்கள், ரொம்ப உதாரண புருஷர்களாக இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கணும். இங்க இந்த இருள் தரும் மாநிலத்துல அப்படி பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அசுர சுபாவத்தோட ஐயோ மனுஷர்கள் இப்படி கூட பண்ண முடியுமா அப்படின்னு திக்குன்னு நமக்கு சொல்ற அளவுக்கு இருக்காங்க. அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்கள தேவ அசுர விபாகம். அது பெருமாள் என்ன சொல்றாருன்னா, யாருக்கெல்லாம் எம்பெருமானுடைய கிருபை இருக்கோ அவர்கள் எல்லாம் தெய்வத்தன்மையோடு இருப்பார்கள், யாருக்கெல்லாம் அந்த கிருபை இல்லையோ அவர்கள் அசுரத்தன்மையோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வித்தியாசம் பண்ணி காட்டுறாரு. சோ இங்க இருக்கிற மக்களுக்குள்ளே யார் அசுரத்தன்மை வாய்ந்தவர்கள், யாரு தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம். பெருமாள் இதுல 2 ஸ்லோகங்கள் எடுக்கிறார். ஒண்ணு 16:6 கீதையில என்னன்னாக்கா, அந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னன்னா, இவ்வுலகத்தில் தெய்வம் என்றும் அசுரம் என்றும் கர்மங்களை செய்யும் மக்களுடைய பிறப்பு 2 வகை. இங்க இருக்கிறவங்களே, இந்த பூமியில பிறந்த மக்களே தெய்வத்தன்மை வாய்ந்த செயல்களை செய்யறவர்களும் இருக்கிறார்கள், அசுரத்தன்மை வாய்ந்த செயல்களை செய்யறவரும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது இன்னொன்னு என்ன எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தெய்வ பிறப்பாகிற செல்வமானது இப்பொழுது இருக்கும் பிறப்பினை போக்கி என்னிடம் வருவதற்கு படிப்படியாக உதவுகிறது.
தெய்வத்தன்மையோடு நீங்க பிறந்திருந்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு கருணை, பிற உயிர்களிடத்திலே அன்பு, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதது, அந்த மாதிரி இருக்கும். அந்த இதுதான் படிப்படியாக அவனையே நாம் அடைந்து விடுகிறோம். அதே ஆகட்டும், அசுர செல்வமானது கீழான கதி அடையும்படி செய்யும் என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் நீங்க அசுரத்தன்மையோடு மற்றவங்களுக்கு இடவு செய்யறது, கொடுமை, நினைச்சு பார்க்க முடியாத வேலைகள் எல்லாம் செய்யும் பொழுது நீங்க படிப்படியாக கீழே தான் போய் நீங்கள் எத்தனை கல்ப கோடி யுகங்கள் ஆனாலும் அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய முடியாத ஒரு நிலையில ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்க என்று தேவ அசுரர்களின் வேறுபாட்டினை சொல்கிறார். இதுக்கான அந்த 2 ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது துவௌ பூட்ட சர்கௌ லோகே அஸ்மின் தெய்வ ஆசுர ஏவச்ச. இந்த உலகத்துல இந்த 2 விதமான குணங்களோடு மக்கள் இருக்கிறார்கள். தெய்வீகமான பண்பு படைத்தவர்கள், ஆசுர பண்பு படைத்தவர்கள் 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு கீதை 16:6 சொல்றான். இன்னொன்னு தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரி மதா. அதாவது அந்த தெய்வீக சம்பத், அந்த தெய்வீகமான குணங்கள் உடையவர்கள் என்னன்னா படிப்படியாக மேல அவர்கள் என்னையும் அடைந்து விடுவார்கள். ஆனா இந்த ஆசுர குணம் படைத்தவர்கள் கீழே போய் என்னை அடைய முடியாத ஒரு நிலையை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தாக்கா, 5:2-5 அசுரர் அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரே அப்படின்னு சொல்றார். என்னது 5:2-5 அந்த இது நம்ம பார்த்துடலாம். அந்த பாசுரத்தை என்ன சொல்றாருனாக்கா, செய்கின்றது என் கண்ணுக்கு ஒன்றே ஒக்கின்றது இவ்வுலகத்து வைகுந்தன் பூதங்களேயாய் மாயத்தினால் எங்கும் மன்னி ஐயும் ஒன்றில்லை அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரே உய்யும் வகை இல்லை தொண்டீர் உயிர்பெயர்த்திடும் கொன்றே. இந்த பதிகத்துல நம்மாழ்வார் எதை கொண்டாடுறாருன்னா, அதாவது இந்த உலகத்துல மாதவன் பூதங்கள், அதாவது இந்த வைஷ்ணவர்கள் மன்னி இருக்கிறார்கள், நிறைய இருக்கிறாங்க, ஏகப்பட்டவங்க ஆயிட்டாங்க. அதனால அவர்களுடைய அந்த மகிமையினால, அவர்களுடைய அந்த பக்தியினால, அவங்களுடைய குணத்தால அசுரர் அரக்கர் இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் ஒழிந்து போயிடுவீங்க, இருக்க மாட்டீங்க அப்படிங்கறத இந்த பாசுரத்துல நம்மாழ்வார் சொல்றார். அதாவது என்னன்னாக்க, இது இங்க உங்களுக்கு வேலையே இல்லை. அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேல் உய்யும் வகை இல்லை. இங்க நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, இந்த ஆசுர சம்பத்தோடு நீங்க இங்க பிறந்திருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உய்யும் வகை இல்லை. ஏன்னா மாதவன் பூதங்கள் எங்கும் மலிந்து திரிகின்றன. வைஷ்ணவர்கள் நிறைய ஆயிட்டாங்க. அவர்களுடைய இருக்கையாலே, அவர்களுடைய அந்த குணாதிசயங்களாலே உங்களுக்கு உய்யும் வகையே இல்லாம போயிடும் அப்படின்ட்டு அவங்கள மிரட்டுறார். யாரு? அந்த அசுர அரக்கர் குணம் படைத்தவர்களை மிரட்டுகிறார். ராக்கத தன்மை வாய்ந்தவர்களாயும் ஆசுரத்தன்மை வாய்ந்தவர்களாயும் இருப்பார்கள் மனித சரீரத்தை ஏற்றுக்கொண்டு. இவங்களுக்கு அந்த அசுர புத்தி இருக்கு. அதாவது எத்தனையோ பிறவிகளில் அவர்களுக்கு அந்த ருசி வாசனை ராட்சச குணத்தோடயே இருக்காங்க. நம்ம பார்ப்போம், ஐயோ மனுஷனா இவன் இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆச்சரியம். ராட்சசர்கள் தான் இப்படி பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லி மனித சரீரத்தில் இருக்கிறார்களே தவிர அவர்கள் ராட்சசர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆசுரத்தன்மை வாய்ந்தவர்களாயும் இருப்பார் மனித சரீரத்தை ஏற்றுக்கொண்டு. உடம்பெருமோ மனுஷ உடம்பு தான் இருக்கும், ஆனா அவங்களோட குணம் செயல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ இவன் மனுஷனா ராட்சனா சொல்ற அளவுக்கு இருக்கும். நம்ம பாக்குறோம் இல்லையா? பாக்குறோம், இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம், மனுஷனா இவன் அப்படின்னு நம்ம சர்வ சகஜமா நம்ம வாழ வரும். அது எப்படின்னாக்க, ஸ்ரீ வானரசேனை நடுவே சுக சாரணர்கள் புகுந்தாற் போலே புகிற பார்த்தீர்கள் உளராகில் உங்களுக்கு உஜ்ஜீவனுக்கு விறகு இல்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா வானர சேனை, அதாவது ராமராவண யுத்தம் நடக்கும் பொழுது உள்ள நுழைஞ்சு இவங்களை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வானர சேனைக்குள்ள 2 ராட்சசர்கள், அவங்க பேர் ஒருத்தன் சுக்கன், ஒருத்தன் பேரு சாரணன். இவங்க 2 பேரும் குரங்கு மாதிரியே உடம்பை எடுத்துக்கொண்டு இந்த அசுரர்களுக்கு வானர்கள் சேனையில புகுந்து அவர்களை அழிக்க பார்க்கிறார்கள். நீங்க இந்த உதாரணம் எதுக்காக சொல்றாங்கன்னா, இந்த அசுரர் இராக்கிதர், இந்த கெட்டவங்க, இந்த ராட்சச பண்பு படைத்தவர்கள் மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டு நம்மிடையே இருக்கிறார்கள், ஏன்னா நம்மள அழிக்க பார்க்கிறார்கள். எப்படி வானர சேனையிலே
2 அரக்கர்கள் வந்தாலும் அதை போல அந்த மாதிரி வந்து நீங்கள் இங்க வந்து எங்களை கெடுக்க பார்த்தீர்களானால் உங்களுக்கு உஜ்ஜீவனம் இல்லை. ஏன்னா இங்க வைஷ்ணவர்கள் மலிந்து விட்டார்கள். நிறைய வைஷ்ணவர்கள் மாதவன் பூதங்கள் எங்கும் மலிந்து திரிகின்றனவே இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பழக்கத்துக்கு வழியே இல்லை, நீங்கள் அழிந்துதான் போவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது இன்னொரு பாசனத்துல என்ன சொல்றாருன்னாக்கா, நன்னா அசுரர் நல்ல அமரர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உஷா தொடர்றாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, நன்னா அசுரர் நல்ல அரக்கர் அப்படின்னு சொல்றாரு. இந்த நன்னா அசுரர் அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு உதாரணம் காட்டுறாரு. என்ன அப்படின்னாக்கா, ராமானுஜருடைய காலத்துல கிருமிகண்ட சோழன் அப்படின்னு சொல்லி ஒரு படைத்தலைவன் இருந்தான். அவன் சிற்றரசன் அப்படின்னு சொல்றாங்க, ராஜா அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு வந்து அவன் வந்து வைஷ்ணவர்களை வெறுக்கிறான், மனமாற வெறுக்கிறான். வைஷ்ணவர்களே இருக்கக்கூடாது, இவர்களை நாம் அழித்து விட வேண்டும், சைவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துல அவன் வைஷ்ணவர்களை வந்து ரொம்ப கொடுமை பண்ணி அழிக்க பார்க்கிறான். அப்ப வந்து ஒரு 4 ஊரான்னு சொல்லிட்டு அவனுடைய மந்திரி என்ன சொல்றா, நீ இப்படி தனித்தனியா கஷ்டப்பட வேண்டியது இல்ல, நீ போய் சுவாமி ராமாந்தரை பிடிச்சிட்டு வந்து அழிச்சிட்டேனாக்கா வைஷ்ணவ அழிஞ்சு போயிடும் தன்னால அப்படி சொல்லி கொடுக்குறான். ஸோ ஆகியால படை வீரர்கள் வந்து ராமாந்தரை பிடிக்க போகும்போது கூரத்தாழ்வார் என்ன பண்றாரு, ஐயோ ராமாந்தர் போயிட்டாக்கா வைஷ்ணவம் நிலை பெறாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் ராமாந்தர் அப்படின்ட்டு அவருடைய காவி வஸ்திரத்தை அவர் அணிஞ்சுக்கிட்டு ராமாந்தர் வந்து மேல்கோட்டைக்கு தப்பிக்க விட்டுறாங்க. அந்த சபையில வந்து அவன் வந்து கூரத்தாழ்வாருடைய அந்த கண் பார்வை போகும்படி செய்து விடுகிறான் இந்த கிருமிகண்டன் என்கிற சோழன். சோ அவன் வந்து அசுரர் குலமா இல்லையா? கண்டிப்பாக அசுரர் குலம் தான். 2 சமயங்களும் இருந்துட்டு போலாமே, இதுல என்ன தப்பு? வைஷ்ணவர்கள் அழிக்கணும் அப்படிங்கிற அந்த கெட்ட எண்ணத்தோட இருந்ததாலே அவன் அசுர பிறவியில பிறந்தவன். இப்போ அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் என்ன சொல்றான்னாக்க, எங்க அப்பா செஞ்சது என்ன ரொம்ப பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நன்னா அசுரர் அவ்யபதேசனுக்கு அனந்தரத்தில் அவன் தமப்பன் செய்தலை கேட்டு இவன் என் செய்தான் என்று சிரித்தான். அவ்யபதேசன் அப்படின்னாக்க, இப்ப இப்படி பண்ணா இல்ல, சுவாமி ராமாந்தரம் கெடுக்கணும்னு நினைச்சு ஆழ்வானுக்கும் பெரிய நம்பிக்கும் விழி பார்வையே போற மாதிரி செய்தான் இல்ல, அவன் வந்து பேர் கூட நம்ம வாயால சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பேர் என்ன கிருமிகண்ட சோழன் சொல்லுவாங்க. ஏன்னா கடைசி காலத்து அவனுக்கு வந்து எல்லாம் கிளான்ஸ் எல்லாம் வந்து அதுல புழு எல்லாம் வந்து அவன் மாண்டான், அவனுக்கு கிருமி கண்ட சோழன் சொல்லுவாங்க. அவனுடைய உண்மையான பெயர் என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த பேர் கூட நம்ம சொல்றதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறதுக்காக அவனை அவ்யபதேசன், அப்படி பெயர் சொல்லவே தகுதி இல்லாதவன் அப்படின்ட்டு. யாருன்னா திருவாய்மொழியை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்கள் நல்ல அமரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆகையால பகவான் சொன்ன இந்த விபாகம், அதாவது தேவ அசுர விபாகம், தெய்வத்தன்மை வாய்ந்த மனிதர்கள் யார், அசுரத்தன்மை வாய்ந்தவர்கள் யாருன்னு அந்த மாதிரி இந்த உலகத்தில் நமக்கிடையே இருக்கிறார்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 திருவாய்மொழி வாயிலாக வித்தியாசம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அசுரத்தன்மை படுத்தவர்கள் வந்து எம்பெருமானுடைய கிருப்பையே இல்லாதவர்கள். நம்ம பார்த்திருக்கோம் இல்ல, கருவிலே திருவிழாதான் ஜாயமான கால கடாட்சம்னு பார்த்தோம்ல முதல்ல. அந்த மாதிரி அந்த குழந்தை வயத்துல இருக்கும் போதே அவனுடைய கடாட்சம் இருந்தாக்கா அவர்கள் தெய்வத்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். படிப்படியாக முன்னேறி அவன் எம்பெருமானை அடைந்து விடுவார்கள். அதே ஆகட்டும், அசுரத்தன்மை படைத்தவர்கள் கீழான நிலைமை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஸ்லோகத்தை காட்டியிருக்கான். அதுக்கு சுவாமி நம்மாழ்வார் வந்து இந்த 2 பாசனங்களை அடையாளமாக காட்டியிருக்கார். அடுத்தது விபூதி யோகம். விபூதி அப்படின்னாக்கா ஐஸ்வர்யம், செல்வம், என்னெல்லாம் செல்வம் இருக்கோ, என்னெல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கோ, என்னெல்லாம் சொத்து சுகம் இருக்கோ, அதுக்கு பேர் தான் விபூதி அப்படின்னு பேரு. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வந்து உபய விபூதி நாயகன் அப்படின்னு அவனை சொல்லுவோம். உபய விபூதி அப்படின்னா உபயன்னா 2, ஒன்று வந்து லீலா விபூதி, இன்னொன்னு வந்து நித்திய விபூதி. இந்த 2 விபூதிகளுக்கும் அவன் நாயகன், அவன் சொந்தக்காரன். லீலா விபூதி அப்படிங்கிறது இந்த உலகம், கீழே ஒரு 7 உலகம், மேல ஒரு 7 உலகம், 14 உலகங்களும் வந்து லீலா விபூதி, அவனுடைய லீலைக்கு உருப்பானது. இதை போல 3 மடங்கு பெருசாக இருக்கக்கூடியது அவனுடைய நித்திய விபூதி. அங்கதான் வந்து அந்த ஸ்ரீ வைகுண்டம், அங்கதான் தேவர்கள் எல்லாம், அது நித்தியர்கள் முக்தர்கள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. இந்த 2 இதுக்கும் நாயகன், அவனே சொந்தக்காரன், அவன் ஏகாதிபதி, அவன் மட்டுமே சொந்தம். அப்போ அவனுடைய வைபவத்தை பத்தி, அவனுடைய செல்வத்தை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். இப்ப வந்து அர்ஜுனனுக்கு இந்த பகவத்கீதையில கண்ணன் எம்பெருமான் தன்னுடைய விபூதியை சொல்லுகிறான்.
ஒரு என்னெல்லாம் தனக்கு சொத்து இருக்குன்ட்டு அவனே சொல்றான், கணக்கு சொல்றான். இதெல்லாம் என்னுடையது, இதெல்லாம் என்னுடையதுன்ட்டு தன்னுடைய விபூதிகளை கூறுகிறார். அதுக்கு பேர் தான் விபூதி யோகம் அப்படின்னு சொல்லி அந்த 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 இதுக்கு பேர், அந்த சாப்டருக்கு பேர் 10வது சாப்டர். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லோகத்தின் பொருள் என்னன்னு பார்த்தா, குருகுலத்தில் பிறந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை கூப்பிட்டு, என்னுடைய நல்லவையும் தீயவையும் ஆன செல்வங்களை சொல்லுகிறேன். அந்தோ என்னுடைய செல்வத்திற்கு முடிவே இல்லை, சொல்ல முடியாதுடா அர்ஜுனா, அப்படிப்பட்ட செல்வம் என்னுடையது. இதுல என்னன்னா, நீங்க இந்த மாதிரி நினைச்சுக்க கூடாது. அதாவது நல்லதெல்லாம் பெருமாளுது, கெட்டதெல்லாம் இன்னொருத்தரது இல்லை. நல்லவை தீயவை எல்லாமே அவனுடைய செல்வம் தான் அப்படின்னு அதை பத்தி அர்ஜுனனுக்கு சொல்ல ஆரம்பிச்சான். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, ஹந்ததே கதயிஷ்யாமி விபூதிராத மனசா சுபா பராதான்ய குரு சிரேஷ்ட நாஸ்தே அந்தோ விஸ்தரஸ்தை விஸ்தரஸ்யமே என்பது கீதை. அதாவது என்னுடைய செல்வம், எனக்கு உட்படாத, என்னுடைய ஆட்சிக்கு உட்படாத செல்வம் எதுவுமே கிடையாது. எது இருந்தாலும் எல்லாமே என்னுடைய செல்வம் தான் அப்படின்னு சொல்றான். அடுத்ததுல ஸ்லோகத்துல என்ன சொல்றாருனாக்கா, 12 சூரியர்களுள் விஷ்ணு என்கிற சூரியன் நானே, இருளை போக்குகின்ற பொருள்களுள் கிரணங்களை உடைய சூரியன் தான் என்று வருகின்ற இன்னோரவைகளால் விபூதி யோகத்தை சொல்லுகிறார். இதுக்கப்புறம் பெருமாள் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி சொல்லிட்டு 12 ஆதித்யர்களே விஷ்ணு என்கிற ஆதித்யன் நான், சந்தங்களில் காயத்ரி நான், வீரர்களுக்குள் ராமன் நான் அப்படின்னு சொல்லிட்டே வருவான். நிறைய ஸ்லோகங்கள்ல அது பூரா அந்த விபூதி யோகத்துல போற, இந்த கூட்டத்துல நான், இந்த கூட்டத்துல இதுதான் நான், தன்னுடைய பிராதானியத்தை சொல்லிக்கொண்டே வருவார். அதுதான் அந்த விபூதி யோகத்துல இருக்கிறது. இத அழகா சுவாமி நம்மாழ்வார் 3 பதிகங்கள்ல சொல்லியிருக்காரு. அதை ஒன்னொன்னு 11 பாசுரங்கள் இருக்கு. ஆகையால் நான் அதை எல்லாத்தையுமே படிக்கல. நான் அந்த திருவாய்மொழியை சொல்லிட்டு அதுல இருந்து ஒண்ணு படிக்கிறேன், ஒன்னொன்னு படிக்கிறேன். அது எவ்வளவு அருமையா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல 3, 4, 1. நீங்க அதுக்கப்புறம் பின்னால நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, இல்ல 4000 சாஃப்ட்வேர்ல இருக்கு. அதுல இந்த நீங்க டவுன்லோட் பண்ணி இதை படிச்சுக்கலாம். 3, 4, 1 அதுதான் முதல்ல. அந்த 3, 4, 1ல எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாக்கா, புகழும் நல் ஒருவன் என்போ நான் என்னன்னு சொல்லட்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நம்மாழ்வார். அதாவது இப்படிப்பட்ட எல்லையற்ற ஐஸ்வர்யம், அந்தோ அதன் எல்லை காண முடியாதுன்னு பகவானே சொல்லிட்டான். ஆனால் நம்மாழ்வார் என்ன சொல்றாரு, புகழும் நல் ஒருவன் என்போ, ஒரு நல்ல ஒருத்தன்னு சொல்லட்டு என்போ, பொருவில் சீர் பூமி என்போ, திகழும் தன் பறவை என்போ, தீ என்போ வாயு என்போ, நிகழும் ஆகாசம் என்போ, நீள் சுடர் இரண்டும் என்போ, நிகழ்வில் வனைத்தும் என்போ, கண்ணனை கூவுமாறு. இது ஒரே பாசுரம். இந்த முதல் பாசுரத்துலதான் இத்தனை சொல்லிடுறாரு. என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, பூமியா இல்ல கடலா இல்ல காத்தா ஆகாசமா சந்திரனா சூரியனா என்னன்னே தெரியல, என்னன்னு நான் இவனை சொல்லட்டும் அப்படின்ட்டு எம்பெருமானுடைய விபூதியை பத்தி அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா 6, 3, 1 அதுலயும் அப்படிதான், அதுல ரொம்ப அழகா சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருனாக்கா, இப்ப இதுல ஒன்னொன்னா சொன்னாரு இல்லையா, பூமியா கடலா ஆகாசமா அப்படின்னு சொன்னாரு. இப்ப இதுல இந்த நல்குரவும் செல்வம் அப்படிங்கிற இந்த இதுல அப்படி ஆப்போசிட்டா வருது. நல்லது கெட்டது, நல்லது கெட்டது ரெண்டு ரெண்டா சேர்த்து 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 எத்தனை விஷயங்களை இந்த 10 பாசுரங்களை சொல்றாரு. இதை நீங்க நிதானமா பார்த்துக்கலாம். இப்ப ஒண்ணு மட்டும் படிக்கிறேன். நல்குரவும் செலவும், நல்குரவும் செல்வம். நல்குரவுன்னா வறுமை, செல்வம்னாக்க ரிச் பணக்காரன். சோ ஏழ்மையும் பணக்காரனா இருக்கிறது ரெண்டுமே. நல்குரவும் செல்வம், நரகமும் ஸ்வர்க்கமும். நரகமும் அவன் தான், ஸ்வர்க்கமும் அவன் தான். வெண் பகையும் நட்பும், அவனே தான் எனிமே, அவனே தான் ஃப்ரெண்டு. விடமும் அமுதமும், பாய்சனும் அவன் தான், அமுதமும் அவன் தான். பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வார். இப்படி பறந்து எல்லாவற்றிலுமே அவனே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் என்னை ஆழ்வார். செல்வம் மல்கு குடு திரு விண்ணகர் கண்டேன். அந்த திருவிண்ணகர்ங்கிற திவ்ய தேசத்துல அவன் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. சோ இது ஒரு உதாரணம். அதை தந்து மாயா வாமனனே அப்படிங்கிற 7, 8, 1 அதுலயும் சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னு சொன்னாக்கா, நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடல்கள் இரண்டாய். அதுல சொல்றான் இல்ல பெருமான், நான் தான்
12 ஆதித்யர்களே நான் தான் விஷ்ணு, ஒளி கொடுப்பது சூரியன் நான் தான் சொல்றாரு. அது அப்படியே இங்க சொல்றாங்க. சீரார் சுடர்கள் இரண்டாய், அவன் தான் சந்திரன், அவன் தான் சூரியன். சிவனாய் அயனாய், அவனேதான் சிவன், அவனேதான் பிரம்மா. உள்ளுரையாக அந்தரியாமியாக இருந்து அவர்களை நடத்தக்கூடியவன். கூறார் ஆழி வெண்சங்கு ஏந்தி கொடியேன் பால் வாராய், அப்படிப்பட்ட நீ பேர் புகழ்பற்ற நீ ஒரு முறை நான் பார்க்க நீ வரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே என் எதிரில நீ வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இதுல சொல்றாரு. ஆகையால இந்த 3 பதிகத்துல வந்து எம்பெருமானது விபூதி யோகத்துல சொன்னதை நம்மாழ்வாரும் சொல்லியிருக்கார். இது எல்லாத்துலயும் 10 பாசனங்கள் இருக்கு. நிதானமா உட்கார்ந்து அதை அனுபவிக்க செய்யலாம். அடுத்தது வந்து விஸ்வரூப தரிசனம். இப்ப முதல்ல வந்து இந்த 10வது அத்தியாயத்துல சொல்லிட்டார், எல்லாத்தையும் சொல்லிட்டார். சொன்ன பிறகு அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், உன்னுடைய இப்படிப்பட்ட அந்த கோலத்தை நான் காண வேண்டும் சொன்ன உடனே எம்பெருமான் தன்னுடைய விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டி கொடுக்கிறார். இந்த சாதாரண கண்ணால பார்க்க முடியாது, அவனுக்கு திவ்ய சக்ஷுஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த தெய்வீகமான பார்வை கொடுத்து அதற்கு பிறகுதான் வந்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி கொடுக்கிறார். அதுல என்னன்னாக்க அந்த கீதையின் பொருள் என்னன்னாக்க, ஓ தேவனே, உலகமே உருவமான உன்னுடைய சரீரத்தில் எல்லா விதமான தேவர்களையும், அப்படியே பிராணி விசேடங்களின் கூட்டங்களையும், பிரம்மனையும், பிரம்மனுடைய ஆதீனத்தில் இருக்கிற சிவனையும், தெய்வலோகத்தில் உள்ள எல்லா இருடிகளையும் பாம்பல்களையும் பார்க்கிறேன் என்று விஸ்வரூபத்தை அர்ஜுனன் எப்படி பார்த்தானோ அப்படி சொல்றான். அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேகே சர்வாம் சத் பூதாப விசேஷாங்க சங்காத் பிரஹ்மாணம் ஈசம் கமலாஸ்னஸ்தம் ருஷிஞ்ச சர்வான் உரகாம்ச திவ்யான் என்பது கீதை. பாம்புகளை பார்க்கிறேன், ரிஷிகளை பார்க்கிறேன், எல்லாருமே நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றதுல அதையே வந்து சுவாமி நம்மாழ்வார் இந்த பாசத்தை சொல்றார். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் இரு சுடர்களாய் சிவனாய் அயனாய் அப்படின்ட்டு எல்லாம் அது இருக்கிறத எதை அர்ஜுனன் பார்த்து சொன்னானோ அதை சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய அந்த பாசுரத்துல அருளி செய்கிறார். அடுத்தது என்ன, சாங்க பக்தி. இதுக்கு மேல என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க, இப்ப நம்ம பார்த்துருக்கோம்ல, மோட்சத்தை அடைய வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு உபாயங்கள் உண்டு. மோட்ச உபாயமாக கர்ம ஞான பக்தின்னு நிறைய அதுக்கப்புறம் பகவத்கீதையில எம்பெருமான் சொல்லி கொடுக்குறான் அர்ஜுனனுக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில வந்து திகைத்து நின்ற அர்ஜுனனுக்கு, நீ இதெல்லாம் விட்டுட்டு என்னையே சரணமாக பற்றுவாய், நான் உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன் என்று அந்த சரம ஸ்லோகத்தை அவன் அருளி செய்கிறார். இப்ப வந்து இந்த பகவத்கீதையில எம்பெருமான் வந்து சாங்க பக்தி, அதாவது அங்கங்களுடன் கூடிய பக்தியும் சொல்றான், பிரபதியை பத்தியும் சொல்றான். பிரபதி சொல்லும் போது அங்க பிரபதி, சுதந்திர பிரபதி அப்படின்னு 2 உண்டு. அங்க பிரபதின்னு என்ன, பக்தியை அங்கமாக கொண்ட பிரபதி, அதாவது பக்தி யோகம் செய்து பிரபதியும் கூடவே செய்து அவர்கள் மோட்சத்தை பெறுகிறார்கள். சுதந்திர பிரபதி, சுதந்திர பிரபதின்னு என்னன்னா, பக்தி யோகம் செய்வதற்கு தகுதி இல்லை. இப்ப நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, மோட்ச சாதனைகளை கை கொள்ள வேண்டும்னாக்க நமது முதல் 3 வருடத்துல பிறந்திருக்கிறோம். அதுவும் அல்லாம ஆண்களாக இருக்கணும், பெண்களுக்கு அது முடியாதுன்னு பார்த்திருக்கோம். ஆகையால வந்து அங்க பிரபத்தி செய்வதற்கு எல்லாரும் அதிகாரிகள் அல்ல. ஏன்னா பக்தி யோகத்துக்கு அங்கமாக பிரபத்தியை செய்யணும். சுதந்திர பிரபத்தி எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் இந்த பகுதியில சொல்றாங்க. சாங்க பக்தினா என்ன, பிரபத்தியில 2 விதமான பிரபத்தி. ஒண்ணு வந்து அங்க பிரபத்தி, இன்னொன்னு வந்து சுதந்திர பிரபத்தி அப்படிங்கறத பத்தி ஒன்னொன்னா சொல்றாங்க. இப்ப முதல்ல வந்து சாங்க பக்தி அப்படிங்கறத பத்தி என்ன சொல்றாருன்னா, கீதையில 9:34 அந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன, என்னிடத்தில் மனத்தை வைத்தவனாயும், என்னிடத்தில் பக்தி உடையவனாயும், என்னை ஆராதிக்கிறவனாயும், என்னை நமஸ்காரம் செய்கிறவனாயும், என்னை சரணம் அடைந்தவனாயும், இவ்விதமான மனத்தை உடையவனாய் என்னையே அடைவார் என்று அங்கத்தோடு கூடிய பக்தியை அவன் உபதேசம் செய்கிறான். இதெல்லாம் தான் அங்கம். என்னையே நினைச்சுக்கணும், என்னையே பூஜை பண்ணணும், என்னையே நமஸ்காரம் பண்ணணும், அந்த அங்கங்களை விவரிக்கிறான் அந்த ஸ்லோகத்திலே. அந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தாக்கா, மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மாமே வைஷ்யகி யுக்த வைவா மாத்மனாம் மத் பராயண அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி என்னையே வணங்கு, என்னையே நினைச்சிட்டு அப்படிங்கிறத அது சொல்லி கொடுக்குறான். இப்ப இத வந்து சுவாமி நம்மாழ்வார் எங்க சொல்லியிருக்கார் அப்படின்னு பாக்குறோம். இதுல வந்து
இதுல பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறாருனாக்கா பக்தி யோகம், அதாவது அங்கங்களோடு கூடிய பக்தி. இப்படி எல்லாம் பண்ணி பக்தி யோகம் செய்தால் நீ என்னை அடைவாய் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றார். என்னிடத்தில் மனதை வைத்தவனா, என்னிடத்தில் பக்தி உடையவனா, என்னை ஆராதிக்கனா அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணி நீ பக்தி யோகத்தை செய்ய வேண்டும், செய்தால் என்னை அடைவான்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்மாழ்வார் என்னெல்லாம் சொல்றாருன்னு பார்த்தா, முதல்ல 1, 3, 5 அந்த பாசனத்தை நம்ம பார்க்கணும். இப்போ இதுல ஆரம்பிக்கிறது இந்த பாசுரம் என்ன சொல்றதுன்னா, பிணக்கர அறுவகை சமயமும் நெறி உள்ளி உரைத்த கணக்கரு நலத்தன். கணக்கரு நலத்தன் அந்தமில் ஆதியம் பகவன். அவனோட பெருமை எல்லாம் சொல்றாங்க. பிணக்கர அறுவகை சமயமும் நெறி உள்ளி உரைத்த, அதாவது வேதங்களுக்கு புறம்பான சமயங்களை விட்டு விட்டு வேதத்தையே அடிப்படையாக கொண்ட சமயத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து பண்ண அவன் யாருன்னா கணக்கரு நலத்தன். அவன் இத்தனைதான் நமக்கு நன்மை செய்யறான்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஆதியம் பகவன். வனக்குடை தவநெறி வழி நின்று புறநெறி களையிட்டு உனக்குமின் பசையற அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னாக்க, இது ரொம்ப அழகா அந்த இடத்துல சொல்றாங்கன்னாக்கா, இப்போ பகவன் ஒரு வார்த்தை வருது இல்லையா, அதாவது ஆதியம் பகவன். ஆதியம் பகவன் அவன் தான் அந்தமில் அப்படி ஒரு நலம், கணக்கற்ற நலத்தை உடைய ஆதியம் பகவன். இந்த பகவன் அப்படிங்கிற சொல் எம்பெருமான் சிவன் நாராயணன் ஒருவனுக்கே உரியது. அதை இங்க விளக்குறாங்க. எப்படின்னாக்கா, இந்த பகவன் அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஞானம், சக்தி, செல்வம், வீரியம், புகழ், தேஜஸ் என்று 6 குணங்களை குறையற பெற்றவன் எவனோ அவனே பகவான். அப்போ மத்த எத்தனையோ பேரை நம்ம பகவான் சொல்றோம் இல்ல, அது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா அங்க சொல்றாங்க, ருத்ர பகவான், வசிஷ்ட பகவான், வியாச பகவான் அப்படி சொல்றோம் இல்ல. அப்ப அவங்க எல்லாம் பகவானா இல்ல, அது ஔபச்சாரிகம் அப்படிங்கிறாங்க. ஔபச்சாரிகம்னா உபச்சாரமா சொல்றது. மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறபடியாலே அவர்களே பகவான் அப்படின்னு சொல்றோமே தவிர, ஆனா உண்மையில பகவான் யாருன்னா இவன் மட்டும்தான் ஆதியம் பகவன். இந்த 6 குணங்கள் மட்டும் அவனுக்கே உண்டு. மற்றவர்கள் யாரையாச்சும் நாம் பகவான் சொன்னது ஔபச்சாரிகம், உபச்சாரமாக அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பதற்காக சொல்றதே தவிர அந்த 6 குணங்கள் அவர்கள்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையாலே வனக்குடை தவநெறி வழி நின்ற, வணக்கத்தையுடைய பக்தி மார்க்கமாக வழியிலே நின்று அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையிலே பக்தியை பற்றி கூறும் இடத்தில், பக்தியினால் என்னை வணங்கி வழிபடுகிறார்கள், என்னையே வணங்குதல் செய்வார். இங்க சொன்ன ஸ்லோகத்தோட பொருள் அப்படியே ஆழ்வார் அந்த வியாக்கியானத்தை எடுத்து கொடுத்திருக்காங்க. பக்தி யோகம் செய்வர்கள் என்னையே வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்று கூறுவதால், இந்த இவரும் பக்தியை வனக்குடை தவநெறி, பக்தி யோகத்தை ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா வனக்குடை தவநெறி அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த பக்தியானது காதலியோடு கலக்கும் கலவி போல இன்பமாக இருக்குமா. இந்த பக்தி யோகம், அதாவது எம்பெருமானுடைய அந்த அங்க பக்தி, அவன் சொன்னா இல்ல, என்னையே நினைச்சிரு, என்னையே வணங்குங்க, அந்த பக்தியானது காதலியோடு கலக்கும் கலவி போன்ற இன்பமயமாக இருப்பதால் அது பகவன் தவநெறி அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு இன்பமானது அப்படின்ட்டு இந்த அங்கங்களோடு கூடிய பக்தி அப்படின்னு சொல்லி இந்த பாசனத்தை சொல்றார். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அடுத்து இன்னொரு பாசனம் மேவி தொழுது உய்மின் நீங்கள் வேத புனிதன் இருக்கை நாவில் கொண்டு அச்சுதன் தன்னை ஞான விதி பிழையாமே அப்படின்னு சொல்லிட்டு 5:2-9 அதுல சொல்றாங்க. அதுவும் ரொம்ப அழகா இருக்கும். அது என்னன்னாக்கா, எம்பெருமான் வேதத்துல சொல்லப்பட்டான் இல்லையா, அவனை நீங்க வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேவி தொழுது உய்மின் நீர்கள் வேத புனித இருக்கை நாவிற்கொண்டு அச்சுதன் தன்னை ஞான விதி பிழையாமே பூவிற் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் மலிந்து மேவித்தொழும் அடியாரும் பகவரும் மிக்கது உலகே. அதாவது அவனை எப்படி வணங்கணும்னு சொல்றாங்க. புனிதமான நீர் வைக்கணும், அவனுக்கு மலர் வைக்கணும், அவனுக்கு ஊதுவத்தி வைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் வச்சு நீங்கள் அவனை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேவித்தொழுது உய்மின் நீர் வேத புனிதன் இருக்கை, அதாவது அவன் வேதத்துல சொல்லப்படுகிறான் இல்லையா. வேதத்தில் அவன் விபூதி விஷயமாக பறக்கும் அவற்றை அன்றிக்கே அசாதன விக்கிரகத்திலும் குணத்திலும் ஸ்வரூபத்திலுமா பறந்திருக்க அந்த புருஷ சுக்தாதிகளை நாக்கிலே கொண்டு அச்சுதனை நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
சோ முதல்ல எழுத்து சொல்றாங்க, பகவான்னு பேர் இருக்கிறதுனால அவனை நீங்க வணங்கணும். அப்படி வணங்குவது மிகவும் இன்பம் பயப்பதாக இருக்குங்கிறாங்க. இரண்டாவது என்ன சொல்றாருனாக்கா, அந்த வேதத்திலே சொல்லப்படுகிற அந்த அச்சுதன் வேதத்திலும் அறியப்படுகிறான், அர்ச்சா விக்கிரகமாக உங்கள் எதிரிலேயும் இருக்கிறான். அவனை நீங்கள் மலர், புனிதமான நீர் இவற்றை கொண்டு நீங்கள் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் மாலை நன்னி காலை மாலை கமல மலரிட்டு தொழுது எழுதினோம் அப்படின்ட்டு காலையிலும் பூஜை செய்யுங்க, சாயந்தரத்திலும் பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்றார். இப்படி எல்லாம் சொல்லி இதெல்லாம் அங்கத்தோடு கூடிய பக்தி யோகத்தை சொல்லுகிறார். பக்தி யோகம்ங்கிறது அது ஒரு உபாயம். நம்ம சாதாரணமா கை கூப்பி வணங்குற அந்த பக்தி இல்ல. பக்தி யோகம் அப்படிங்கிறது ஒரு உபாயம். நம்ம கர்ம யோகம் அப்படின்னா என்னங்கிறது நீங்க மெதுவா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 99வது சூத்திரத்தை நம்ம பார்த்தோம். 99வது சூத்திரம் அதாவது பார்த்தோம். அதுல விவரமா இருக்கும் பக்தி யோகனை என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் சந்தியா வந்தனம் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும். சோ அது ஒரு மெத்தடாலஜி. அது சாதாரணமா இல்லை. கர்மன்னாக்கா நம்ம பற்று இல்லாம வேலை செய்யறதுங்கிறது கிடையாது. அது ஒரு மெத்தடு. அதை ஃபாலோ பண்ணிதான் அதை பண்ண 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 பண்ணதான் ஆத்ம தரிசனம் கிடைக்கும். ஆத்ம தரிசனம் கிடைச்ச பிறகு ஞானத்திலே ஈடுபட்டு அதற்கு பின் தைலதார அவஸ்தையாக விடாமல் எம்பெருமான சிந்திப்பதாக பக்தி யோகம் அமையும்னு பார்த்தோம். ஆகையால அது ஒரு மெத்தடு, ஒரு வழி, ஒரு உபாயம். அதை நம்ம மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்வதற்கு அங்கமாக இதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான். இப்ப அதுக்கப்புறம் பிரபதி துய்வ வித்யம் அப்படி பிரபதி துவை வித்யம். துவைன்னு ரெண்டு விதமான, அதாவது அங்க பிரபதி ஒண்ணு, சுதந்திர பிரபதி ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பிரபதி துவை வித்யம் என்று அங்க பிரபதியும் சுதந்திர பிரபதி என்றும் பிரபந்தி 2 வகைப்படும். அதனை தெரிவித்தபடி பக்திக்கு அங்கமாக செய்யப்படும் பிரபத்தி அங்க பிரபத்தி ஆகும். அங்க நன்றிக்கே சுதந்திரமாகவே செய்யப்படும் பிரபத்தி சுதந்திர பிரபத்தி ஆகும். இப்ப முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? பக்திக்கு அங்கமாக என்னெல்லாம் செய்யணும் சொல்லி சொன்னா, என்னையே நினைச்சிட்டு என்னையே புது பண்ணுன்னு சொன்ன எல்லாம் அதை பார்த்துட்டோம். இப்போ பிரபத்திக்கு வந்துட்டாங்க. பிரபத்தி பக்தி வேற வேற நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். பக்தி யோகம் அப்படிங்கிறது ஒரு உபாயம். நான் பக்தி செய்கிறேன், நீ எனக்கு இது கொடுன்னு கேட்கறது. ஆனா பிரபத்தியில அவனையே சரணமாக பற்றி என் கையில எந்த உபாயமும் கிடையாது. ஆக்கின் சென்னியும் மன நிகழ்த்தும் சொல்றேன் இல்ல, உபாயங்களில் நான் ஈடுபட மாட்டேன், நீயே எனக்கு உபாயமாக வேண்டும் என்று சரணமாக அவன் கால்களிலே திருவடியிலே சரணம் புகுந்து விடுவதுதான் பிரபத்தி. அதுல உங்களுக்கு அங்க பிரபத்தின்னு ஒண்ணு இருக்கு, சுதந்திர பிரபத்தின்னு ஒண்ணு இருக்கு. அங்க பிரபத்தி என்னன்னா பக்தி யோகத்திற்கு அங்கமாக சரணாகதியை செய்வது. இப்ப இதுக்கு முன்ன சொன்ன அங்கங்களோடு கூடிய பக்தி யோகம், அங்க பக்தி யோகம் அங்க பிரபத்தி இல்லை. அங்க அங்கங்களோடு கூடிய பக்தி யோகத்தை தான் அவர்கள் செய்கிறார்கள். இங்க பிரபத்தியோடு கூடிய பக்தி யோகத்தை செய்கிறார்கள். இன்னொன்னு சுதந்திர பிரபத்தி. அதுல பக்தி யோகம் ஒண்ணுமே கிடையாது, எந்த வித உபாயமும் கிடையாது. நேராக சரணாகதி, நீயே உபாயமாக வேண்டும். அது எல்லோருக்கும் ஏற்படக்கூடியது. அதாவது இந்த பக்தி யோகம் சில பேருக்கு தான், பிரபதி எல்லோருக்கும் உரியது. இப்ப அது ரெண்டையும் கீதையில எப்படி காட்டியிருக்காங்க, ஆழ்வார் எப்படி காட்டியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துலாம். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஒரு 2-3 முறை படிச்சுக்கிறாங்க. இது உபாயம் இல்லாமல் அவனையே உபாயமாக கொள்வது, மற்றவற்றை உபாயமாக கொள்வது. பக்தி யோகத்தை உபாயமாக கொள்வது, பிரபதியால் அவனையே உபாயமாக பற்றி. அதுதான் இங்க பார்க்க போறோம். சோ இப்ப முதல்ல பிரபதியை பக்திக்கு அங்கமாக, அங்க பிரபத்தி அது என்னன்னு அவரு பெருமாள் என்ன சொல்லியிருக்காரு, ஆழ்வார் என்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்ப்போம். இது ஸ்லோகத்தின் பொருள், எந்த காரணத்தால் என்னுடைய இந்த மாயையானது படைத்தல் முதலிய காரியங்களை விளையாட்டாக செய்கின்ற என்னால் செய்யப்பட்டதோ, அதனால் தாண்ட முடியாதது என்னையே எவர்கள் சரணம் அடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயை தாண்டுகிறார்கள். ரொம்ப ஒரு அழகான ஒரு பாசம். அவன் என்ன சொல்றான்னா, நான் ஒத்துக்கிறேன், மாயைதான், நான் தான் உங்களுக்கு எல்லாம் இந்த மாயையில தானே கட்டி வச்சிருக்கிறேன். இது உங்களோட சுய முயற்சியால இதை நீங்கள் தாண்டவே மாட்டீர்கள். என்னதான் முயன்றாலும் நீங்கள் தாண்டவே மாட்டீர்கள். என்னையே சரணடைந்து விட்டால் எளிதாக இதை தாண்டி விடுவீர்கள் அப்படின்னு சொல்றான். அவனே சொல்லியிருக்கான், இந்த மாயை உங்கள் முயற்சியால் நீங்க தாண்ட போவதே இல்லை, என்னை சரணடைந்தால் நீங்கள் இதை தாண்டுவீர்கள் அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்தாக்கா, தைவி
ஏஷா குணமயி மம மாயா துரத்யா. 3 குணங்களால் செய்யப்பட்ட இந்த மாயையானது, என்னுடைய மாயானது தாண்டுவதற்கு மிகவும் அரிதானது. மாமைவையே பிரபத்யந்தே மாயா மேதாம் தரந்தித்தே. என்னையே எவன் ஒருவன் சரணாக பற்றுகிறானோ அவன் இந்த மாயையை எளிதிலே கடந்து விடுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது கடக்க அரிதான மாயைன்னு சொல்றதுனால உபாயம் செல்லுமோ செல்லாதோங்கிற பயம் வருமா வராதா? இந்த மாயை கடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது நம்முடைய உபாயத்தால் இதை கடக்க முடியுமோ முடியாதோங்க வரும்போது பிரபத்தி, உன்னையே சரணாக பற்றுகிறேன், நான் உபாயத்தில் ஈடுபட்டிருக்கிறேன், நீ என்னை இந்த சம்சார கடலை தாண்டுவிக்க வேண்டும் என்று சரணடைகிறார்கள். அதுதான் அங்க பாத்தீங்கன்னாக்க அங்க பிரபத்தி, பக்தி யோகத்திற்கு அங்கமாக அனுஷ்டிக்கக்கூடிய பிரபத்தி. அததான் பெருமாள் இந்த மாதிரி சொல்றாரு. ஆழ்வார் என்ன சொல்றாரு பார்த்தா, அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்து, அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்து என்று அவன் அருளி செய்த பிரபத்தி ரூபமான ஞானத்தை துணையாக கொண்டு அதனை அறிந்து என்கையாலே பக்திக்கு அங்கமாக செய்யப்படும் பிரபத்தியை கூறுகிறார்கள். அதாவது என்ன செய்யணும், அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்து அவனே காட்டி கொடுக்கணும். அதாவது சொல்லுவாங்க, ஏன்னா இந்த உபாயங்களை ஈடுபடுகிறார்கள், முடியவே முடியாதுன்னு தான் இருக்கேன், இவ்வளவு கஷ்டம் சொல்றாங்களே, நழுகிறதுக்கு இது இருக்கு எல்லாமே இருக்கும் போது உபாயங்களில ஏன் தான் ஈடுபடணும், பேசாம எல்லாரும் நேரடியாக வந்து பிரபத்தியாவே செய்து விடலாமே அப்படின்னா, இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம், அந்த சுவாதந்திரம், அவன் சுவாதந்திரம் கொண்டாடுறான். அவன் என்ன, என்னால முடியும், நான் முயற்சி பண்றேன், நான் முயன்று நானு ஞான யோகம் என்ன, கர்ம யோகம் என்ன, பக்தி எத்தனை மெத்தட் இருக்கு, நான் அவனை அடைந்து விடுவேன் என்று அகங்கார கர்ப்பமான உபாயங்கள். அது என்ன சொல்றாங்கன்னாக்கா, கொண்டி மாட்டிற்கு தடி கட்டி விடுமா போலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடங்காத மாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுவாங்க, அந்த கொம்பையும் காலையும் சேர்த்து ஒரு தடி கட்டி விட்டுருவாங்க, அது அடங்கணும், அதுடைய அந்த அகங்காரம் எல்லாம் போடும். அந்த மாதிரி நான் முயன்று எம்பெருமானை அடைகிறேன் அப்படிங்கிற அந்த புத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த அகங்காரம் போகணும். அந்த அகங்காரம் போய், ஐயோ என்னால முடியாது, இந்த மாயையான கடலை என்னால தாண்ட முடியாது, அவனே சொல்லிட்டானே, என்னை சரணடைந்தவர்கள் தான் தாண்டுவார்கள் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு அப்பா நீயே உபாயமாக வேண்டும் என்று வருவார். ஆகையால் அந்த கடந்துதான் வரணும். அது இருக்கும்போது அதை கடந்துதான் வரணும். யார் அவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்களோ இந்த உபாயத்தால பயன் இல்லை, அவனே உபாயமாக பற்றி சரணடைய வேண்டும் என்று தெரிந்தால் அதுதான் கடைசி. பகுநாம் ஜென்மநாமந்த ஞானவான் மாம்பிரபத்திக்கு. எத்தனையோ ஜென்மங்களுக்கு பிறகு என்னை வாசுதேவ சர்வமிதி, அவனே உபாய உபேயம் என்று தெரிந்தவர்கள் என்னை சரணடைந்து விடுகிறார்கள். அப்பதான் புத்தி வருது. அந்த கடைசி பர்த்ல தான் வந்து ஐயையோ இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த சரணாகதி, சுதந்திர சரணாகதி, பக்தி அங்க பக்தி யோகம் அங்க இல்ல, சுதந்திர சரணாகதி அவன் செய்கிறான். ஆகையால் அவனுடைய உணர்வு கொண்டு உணர்வு. ஆகையால் தான் அவன் சொன்ன இந்த வார்த்தைகளை நினைக்கிறோம். முக்குணமயமான என்னுடைய மாயை கடப்பதற்கு அறியானது, என்னையே எவனொருவன் சரணடைகிறானோ அவன் எளிதில் கடந்து விடுகிறான் சொல்லிட்டாங்க ஒரு லைன்ல. அதான் நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க, அவனை வச்சுதான் என்னையே சரணடைந்து சொல்லியிருக்கான். ஆகையால வந்து அவனை சரணாகதி செய்தால்தான் நாம் இதை தாண்ட வேண்டும் அப்படின்ட்டு பக்தி யோகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஆகையால் இது வந்து பக்திக்கு அங்கமான பிரபத்தி, அங்க பிரபத்தி. இப்ப அடுத்தது வந்து அதுக்கே இன்னொன்னு சொல்றாங்க, என்னன்னாக்க மற்றொன்று, அதாவது கீதையில வந்து எல்லா உலகங்களையும் ஏவுகின்றவனாயும் அடியார்கள் பக்கத்தில் வைத்த அன்பினால் உனக்கு சாரதியாயும் முன்னே நின்று உன்னை ஏவுகின்றையாவும் இருக்கிற அவனையே எல்லா வகையிலும் சரணமாக அடைவார் என்று பக்திக்கு அங்கமாக செய்யப்படுகிற பிரபத்தியாக அங்க பிரபத்தியை உபதேசிக்கிறான் இந்த 2 ஸ்லோகங்கள்ல. ஒண்ணு வந்து 7:14, அதான் என்னுடைய மாயை கடக்க அரிதானு சொன்னாலும் அது ஒண்ணு. இது இந்த ஸ்லோகம். இதோ இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தாக்கா, தமேவ சரணம் கச்ச, தமேவ சரணம் கச்ச சர்வ பாவேன பாரத, என்னையே சரணமாகிறேன்னு சொல்லி கொடுத்தான். ஆகியாலும் இங்க பக்தி யோகத்தை கைப்பிடித்தாலும் கூட என்னை சரண் அடைந்தால்தான் அது பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அதே வந்து ஆழ்வார் என்ன சொல்றாரு, மற்றொன்றிலே சுருங்க சொல்லு, நான் இதையே தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 9:1-7 சொல்றாரு.
மற்றொன்று இல்லை சுருங்கச் சொன்னோம். மாநிலத்து எவ்வுயிர்க்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் கண்டீர் அந்தோ. குற்றமென்று எங்கள் பெற்ற தாயன் வடமதுரை பிறந்தான். குற்றமில்லீர் கற்று வைகல் வாழ்தல் கண்டீர் குணம். மற்றொன்றும் இல்லை சுருங்கச் சொன்னோம். மாநிலத்து எவ்வுயிர்க்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் கார். நீங்க அவனை நினைச்சா போதும் ஐயா, வேற ஒண்ணுமே பண்ணவே வேண்டாம். அவனே நீங்க சிந்தித்து கொண்டு நீங்கள் இருந்தால் அதுவே போதும் சொல்லிட்டு இந்த பாசுரத்துல அதே இதை சொல்றாரு. அவனையே சரணமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. அதோட இது முடியுது. அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து சுதந்திர பிரபத்தி, அதாவது பக்தி யோகத்துக்கு அங்கமாக செய்யப்படுவதில் சுதந்திரமான பிரபத்தி, எந்த உபாயமும் கிடையாது, உன்னையே நான் சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு வரக்கூடிய அந்த பிரபத்தி, சுதந்திர பிரபத்தி. இது எல்லாரும் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். விலங்குகளும் எல்லாரும் கூட, விலங்குகளும் பறவைகளும் கூட இந்த சுதந்திர பிரபத்தி பண்ணலாம். அதாவது கீதையில 1866 ஸ்லோகத்தின் பொருள், எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே சரணமாக அடைவார் என்று சுதந்திர பிரபத்தியை உபதேசிக்கிறான் பெருமாள். சர்வதர்மான் பரித்தெச்ச மாமேகம் சரணம் ரஜத்து, மோட்ச சாதனமான எல்லா தர்மங்களையும் வேரோடு அடியோடு விட்டுவிட்டு மாமேகம் சரணம் ரஜ, என்னையே உபாயமாக பற்றுவார். பற்றினா என்ன நடக்கும்? அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோட்ச இஷாமி, நான் போக வைக்கிறேன்டா, உன்னால முடியாதுடா, நீக்கு சக்தி இல்லாதவர், விட்டுடு, எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு கண்ணா அப்படின்னு என்கிட்ட வந்துட்டீங்கன்னாக்கா மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோட்ச இஷாமி, நான் போக வைக்கிறேன், நீ எதுக்கு இந்த பாடுபடுறேன். சரம ஸ்லோகத்துல சுதந்திர பிரபத்தியை எம்பெருமான் நமக்கு காட்டி கொடுக்கிறான். அதை என்ன சொல்றாங்கன்னாக்க, சரணமாகவும் தன் தாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் தரும் பெருமாள். ரொம்ப அருமையான ஒரு பாசுரம் ஒன்பது, அது மட்டும் பார்த்துடலாம். ரொம்ப திருக்கண்ணபுரம் பாசுரம். சரணமாகும் தன் தாள் அடைந்தார்க்கு எல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிறார். அரணமைந்த மதிர்சூர் கண்ணபுரத்து தரவியா என்று தனது அன்பருக்கு அருள் பாகுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வியாக்கியானம் ரொம்ப அழகான ஒண்ணு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, சரணமானால் மரணமானால் வைகுந்தம் தரும் பெருமாள். சரணம் என தன் தாள் அடைந்தார் எல்லாம் மரணமானால் வைகுந்தம் தரும் பெருமாள். அங்க பாத்தீங்கன்னாக்கா, சரணம் என தன் தாள் அடைந்தார்க்கு எல்லாம், யார வேணாலும் இருக்கட்டும், யார வேணாலும் இருக்கட்டும், யார் வந்து சரணம் அப்படின்னு விழுறாங்களோ அவங்களுக்கு. இங்க வந்து அந்த கைசிக புராணத்தை உதாரணமா சொல்றாங்க. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அதுல வந்து அந்த கைசிக பண்ண நம்பாடுவான் அப்படிங்கிறவன் அந்த கைசிக பண்பாடி, அவன் வந்து ஒரு தீண்டத்தகாத ஜாதியை சேர்ந்தவர். அவனுடைய இதால அவனுக்கால பிரம்ம ராட்சசா இருந்த ஒரு பிராமணனுக்கு மோட்சம் கிடைச்சது, ஸ்வர்கலோகம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம். ஆகையால் அப்படி ஜாதி எந்த வித்தியாசமும் பார்க்காம சரணா கண்ணா நீ சரணம் வந்து விருந்தவங்களுக்கு, அப்பேற்பட்டவர்களுக்கு சரணம் என தன் தாள் அடைந்தார்க்கு எல்லாம், யாரெல்லாம் வந்து சரணான விருந்தாங்க எல்லாருக்குமே மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பெருமாள். அவன் செத்து போயிட்டா உடனே அவனுக்கு வைகுந்தம் தான், இன்னொன்னு கிடையவே கிடையாது. அதாவது இவன் யார்? இந்த ஜீவாத்மா தன் பக்கலிலே பரத்தை வைத்து அன்று தொடங்கி, என்னைக்கு வந்து இவன் கால விழுந்துட்டானோ, பெருமாளே நீயே சரணம்னு சரணாகத்திய பண்ணிட்டானோ அன்னைக்கு முதல் இவன்னாக்கா அந்த ஜீவாத்மா தன் பக்கலிலே பரத்தை வைத்து அன்று உங்ககிட்ட பாரத என்னைக்கு கொடுத்துட்டானோ அன்று தொடங்கி இவனை ஒழிய தனக்கு செல்லாமை உண்டாக செய்தேயும். அதாவது இதை நினைச்சு பார்த்தாதான் அப்படியே பிரமிப்பா இருக்கும். இப்ப நான் போய் எம்பெருமான் கிட்ட சரணா நீதான் சரணம்னு சொல்லிட்டாக்க, அன்னைக்கு முதல் கொண்டு இவனை தவிர இன்னொன்னு மேல அவன் மனசு போகாதான், இவனையே நினைச்சிட்டு இருப்பானா. இவன் என்ன பண்றான், எங்க போறான், ஏது பண்றான்ட்டு இவனை தவிர மனசு செல்லாதான் அவனுக்கு. அப்படி கிடைக்காத சொத்து கிடைச்ச மாதிரி அதையே அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. தனக்கு செல்லாமை உண்டாக இருக்க செய்தேயும் இவனோட ருசியை பின்பற்றி. அதாவது இப்போ இப்படியும் சொல்லுவாங்க, இப்ப நான் போய் வானமாமலைக்கு போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி நான் சரணாகதி பண்ணா அப்பவே போலாமே, அதுக்கப்புறம் என்னத்துக்கு இன்னும் 20 வருஷம் இந்த படாத பாடெல்லாம் பட்டுட்டு இருக்கணும் இல்லையா, அப்பவே போலாம், சரணாகதி பண்ண உடனே போயிடலாமே அப்படின்னு பார்த்தா, இவனுடைய ருசியை, அதாவது இவன் இத்தனை ஜென்மத்துல கொண்டு வந்த எத்தனையோ ருசி வாசனைகள் இவனுக்குள்ள இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்லாம தீரணும். அதுக்காக தான் வெயிட் பண்றான், அதுக்காக தான் எம்பெருமான் வெயிட் பண்றான். இவனை ஒழிய தனக்கு செல்லாமை உண்டாக இருக்க செய்தேயும் இவனோட ருசியை பின்பற்றி.
இவனுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ, எத்தனையோ ஆசை இருக்கும், அதெல்லாம் நடக்கட்டும் என்று சரீரம் பிரியும் அளவும் காலத்தை எதிர்நோக்கியவனா. எப்படா இவன் சாவா, எப்பதான் நம்ம கிட்ட வருவான்ட்டு அவன் வெயிட் பண்றான். நம்ம சலிச்சுக்கிறோம் இல்லையா, நம்ம சலிச்சுக்கிறோம். ஐயோ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி 20 வருஷம் ஆச்சு, இன்னும் படிவு வரலையே வரலையே, நம்ம படாத பாடுபடுறோம். நமக்கு மேல 10 மடங்கு அவன் படுறான். ஐயோ ஆயிடுச்சு, சரணாகதி ஆயிடுச்சு, இன்னும் இவன் வரலையே அப்படின்ட்டு அவன் நம்மளை எதிர்நோக்கி இருக்கிறான். காலத்தை எதிர்நோக்கியவனா நின்று பிறகு மரணம் உண்டானால் பரமபதத்தை கொடுக்கும் உபகாரம். நமக்கு பரமபதத்தை அவனே கொடுக்கக்கூடிய உபகாரம். தன் திருவடிகளை பற்றின அன்றே தான் இருக்கிற இடத்திலே இவனை கொண்டு போய் சேர வைத்துக் கொள்ள வேண்டி இருக்க செய்தேயும். அவன் நினைச்சு அன்னைக்கே கூட்டிட்டு போலாமே. என்னைக்கு நான் சரணாகதி பண்ணேனோ அன்னைக்கே கூட்டிட்டு போயிடலாம். கண்டிப்பா கூட்டிட்டு போயிரு. யாரு அவனை தடுக்கிறவங்க? யாரு? இவன் இஷ்டப்பட்டுதானே போனான், எனக்கு மோட்சம் வேண்டும் தானே போனான். அன்னைக்கே கொண்டு போயிருக்கலாம். வேண்டி இருக்க செய்தேயும் நடுவில் இவன் இருக்கும் 4 நாள்களுக்கு அவனுக்கு ஒரு பகல் 1000 ஊழியா இருக்கையா. ஐயோ, அவனுக்கு அப்படி தோணுதான். அந்த சரணாதிக்கு அப்புறம் அவன் இங்க இருக்கான் இல்ல, இந்த சேதனை இருக்கிற நாளு ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஊழியா அவனுக்கு தோணுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு இல்ல, அவனுக்கு சரணாகதி பண்ண ஒரு ஜீவனை இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒரு ஊழி காலமா தோணுது அவனுக்கு. கிருஷ்ணா 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 நாராயணா 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 கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அவ்வளவு அன்போட வந்து நமக்காக காத்துட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு இந்த இதுல சொல்றாங்க. அதனால மரணமானால் வைகுத்தம் கொடுக்கும் பெருமான்ட்டு இந்த சரீரம் முடிஞ்ச உடனே அவன் தன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிறான். அதோட இப்படி இருவகையான பிரபத்தியை ஆழ்வாரும் அருளி செய்தார். அதாவது பக்தி யோகத்துக்கு அங்கமான பிரபத்தி, சுதந்திரமான பிரபத்தி ரெண்டையும் அவர் அருளி செய்தார். இதுக்கப்புறம் இந்த ரெண்டு இது சிம்பிள் தான். இதுக்கப்புறம் இது பேரும் சொன்ன கஷ்டம் இல்லை. ஸோ இப்போ வந்து ஸ்ரீமத் பகவத்கீதைக்கும் திருவாய்மொழிக்கும் இவ்வாறு பல ஒற்றுமைகள் காணப்படுவதால் சூத்திரத்தில் அன்று ஓதி கீதை சமம் என்று மாயன் என்று ஓதிய வாக்கு என்றபடி கீதையோடு இப்ப என்னன்னா, முதல்ல அந்த சூத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரு முறை படிக்கலாம். அது படிச்சாக்கா இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிருக்கிறது அதுக்கு தெரியும். சூத்திரம் என்ன சொல்றதுன்னாக்கா, மனம் செய் எல்லையில் ஞான இன்பத்தை நிர்மலமாக வைத்தவர். இதெல்லாம் நீங்க அப்படியே படிக்க படிக்க ரெக்கலெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஞானபிரா ஞானத்து வைபின் என்ற இது தத்துவ விவேகம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நியத்துவம், நித்தியத்துவம், அனித்தியத்துவம், நியந்திரத்துவம் பார்த்தோமா? எல்லாம் பார்த்தோம். சௌலபிய, சாமிய, அகங்கார, இந்திரிய தோஷ, பலமன, பிராதான்ய, கரண நியமன, சுக்ருதி பேத, தேவ அசுர விபாக, விபூதி யோக, விஸ்வரூப தரிசன, சாங்க பக்தி, பிரபத்தி, துவை வித்யாதிகளாலே அன்று ஓதிய கீதை சமம். எல்லாம் பார்த்துட்டாங்க, ஒண்ணு விடாம பார்த்திருப்போம். இதனால தான் வந்து கீதையும் இந்த திருவாய்மொழியும் சமம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு மேல இருக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அதை முடிச்சுட்டா இந்த செக்ஷன் முடிஞ்சிருது, அதனால முடிச்சிடலாம். அப்புறம் இனி துவை வித்யாதி என்பதில் உள்ள ஆதி என்கிற சொல்லாலே மேலே கூறப்படாத அவதார ரகசியம் எம்பெருமான் ஆராதனைக்கு எளியவன் என்ற விஷயமும் கூறப்படுகிறது. அவதார ரகசியம் அப்படின்னா என்னன்னா, எம்பெருமான் அவன் அவதாரம் எடுக்கிறான் இல்லையா, அவன் சொல்றான் ஏன் அவதாரம் எடுக்கிறேன், எப்படி அவதாரம் எடுக்கிறேன் எல்லாம் சொல்லுவான் அந்த சாப்டர்ல. அது சொல்லும் போது அந்த அவதார ரகசியம் வந்து மோட்ச சாதனம். எவர் ஒருவர் அவதார ரகசியத்தை படித்து புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது மோட்ச சாதனமாக அமைகிறது. அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள். அதை ஒரே ஒரு இது வச்சு காமிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்புறம் அடுத்தது வந்து எம்பெருமான் எப்படி ஆராதனைக்கு எளியவன் அப்படிங்கறதையும் காட்டி கொடுத்திருக்கிறாங்க. அவதார ரகசியம் மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, கீதை 4:9 அதுல என்னன்னாக்க, அர்ஜுனா என்னுடைய அவதாரமும் அவதாரங்களில் செய்யப்படும் செயல்களும் தெய்வத்தன்மை வாய்ந்தது என்று எவன் ஒருவன் இந்த விதமாக உண்மை அறிகிறானோ அவன் இப்பொழுது இருக்கும் சரீரத்தை விட்டால் மீண்டும் வேறு பிறையை அடைகிறான் இல்லை, என்னையே அடைகிறான். அதுதான் சொல்லுவாங்க. அவன் கண்ணன் வந்து குழந்தையா பிறந்து தவழ்ந்தான் அப்படின்னு எவன் ஒருவன் உணர்ந்து நம்புகிறானோ இன்னொரு முறை அவன் குழந்தையாக பிறந்து தவழவே மாட்டான், அவனுக்கு பிறவி இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அந்த அவதாரங்களை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நோ பிறந்தானா அப்படி பண்ணானா. அவங்களும் ஆசுர பிறவிகள், அவர்களுக்கு எப்பவுமே விடிவே இல்லை. அந்த அவதார வரிசை கண்ணனாக பிறந்தான், ராமனாக பிறந்தான், வராகமாக பிறந்தான் அப்படின்னு நம்பி அதுல ஈடுபாடோடு இருக்கிறவர்கள் இன்னொரு முறை இந்த பூமியில பிறக்கவே மாட்டார்கள், அவனையே சென்று அடைந்து விடுவார்கள் அப்படின்ட்டு இந்த அவதார ரகசியம் வந்து ஒரு மோட்ச சாதனமாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா கீதையில பாத்தீங்கன்னா, ஜன்ம கர்ம கர்மச்சே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வத தத்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதிசோ அர்ஜுனா என்பது கீதை. இந்த உடம்பை விட்டப்புறம் அவர்கள் இன்னொரு வாட்டி பிறக்கவே மாட்டார்கள், என்னிடமே வந்து சேர்ந்து விடுவார்கள். என்னுடைய திவ்யமான என்னுடைய பிறவிகளை, நான் வந்து கர்மத்தின் அடியாக பிறப்பது இல்லை, என்னுடைய இச்சையினால் நான் பிறக்கிறேன். அந்த நான் எடுக்கும் உடல்களும் என் இச்சையினாலே எடுக்கப்படுபவை. இவற்றை எவன் ஒருவன் நம்பி இருக்கிறானோ அவன் அந்த உடல் தீர்ந்த பிறகு என்னையே வந்து அடைவான், மீண்டும் பிறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆழ்வார் வந்து 1:3:11 பலஸ்ருதியில சொல்கிறார். ஒண்ணு மூணு பதினொன்னு. இதுதான் அந்த பாசுரம். அமரர்கள் தொழுது எழ அலைக்கடல் கடைந்தவன் தன்னை. அந்த அலைக்கடல் கடைந்தானே அதை சொல்றாங்க, கடைந்தவன். அமர்பொழில் வளன் குருகூர் சடகோப்பன் குற்றேவன்கள். அப்படிப்பட்டவனை இந்த சடகோப்பன், குருகூர் சடகோப்பன் யாரு? சுவாமி நம்மாழ்வார். அமர் சுவை 1000 அவற்றுள் இவை 10 வல்லார். அந்த 1000 பாசுரங்கள், இந்த 10 பாசுரங்கள் யாருக்கு தெரியுமா? அவர்கள் வந்து அமரரோடு உயர்வு சென்று அருவர்த்தம் பிறவி சிறையே. அவர்கள் இந்த பிறவிங்கிற அந்த கடக்க முடியாதான இந்த சிறையை அறுத்து கொண்டு, இந்த பிறவி சிறையை அப்படியே அறுத்து கொண்டு அமரர்களோடு சென்று அவர்கள் வாழ்வார்கள் அப்படின்ட்டு பலஸ்ருதியை சொல்கிறார். ஆகையால் இந்த அவதாரம், அதாவது இப்படி பிறந்தா, இதுல பூரா கண்ணனுடைய லீலைகள் இருந்தார். 10 அடியவர்க்கு எளியவன் பார்த்தவங்க, அதுதான் முதல் பாசுரம். அந்த வெண்ணெய் களவு செய்தான் அப்படின்ட்டு 6 மாசம் மோகித்து கிடந்தார் அல்லவா? அந்த மாதிரி அவனுடைய லீலைகள் யார் அப்படி அனுபவித்து 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 இருக்கிறார்களோ அவர்கள் இந்த பிறவி எனும் சிறையை அறுத்து கொண்டு அங்கே அமரர்களோடு சென்று இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதார ரகசியத்தை நம்மாழ்வாரும் அருளி செய்கிறார். அப்புறம் கடைசியாக இனி இருப்பது என்னன்னாக்கா, எம்பெருமான் ஆராதனைக்கு எளியவன். அது என்ன சொல்றாருன்னா, கீதை 9:26 எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய இலையோ மலரோ பழமோ தண்ணீரோ எவனும் இவற்றை பக்தியுடன் எனக்கு கொடுக்கிறானோ தூய்மையான மனத்தை உடைய அவனால் பக்தியுடன் உபகாரமாக கொடுக்கப்பட்ட அவற்றை நான் உண்ணுகிறேன் என்று தான் ஆராதிக்க எளியவன் என்பதை கண்ணன் பெருமான் திருவாய்மலர்ந்து அருளுகிறார். அத பலன் பத்திரம் அந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தாக்கா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பக்தியாமியா பிரச்சதி ததகம் பக்த பக்த யுபக்ரும்சதி நிச்சாமி பிரயதாத்மன அப்படின்னு சொல்றார். இந்த 4 பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். பத்திரம்னா இலை, துளசி இலை. புஷ்பம் ஏதாவது பூ. பழம்னா தீர்த்தம், சுத்தமான தீர்த்தம். அது எங்க கல்கண்டு அது இது போகணும்னு கூட, பச்சைக்கற்பூரம் எல்லாம் போகணும்னு கூட அவசியம், சுத்தமான தண்ணி. அப்புறம் பழம், எந்த பழமா இருந்தாலும் சரி. இதை வந்து நம்மாழ்வார் எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தாக்கா 1:6. பரிவதியில் ஈசனை பாடி விருது மேவல் உருவே பிரிவகை இன்றி நன்னீர் தூய் புரிவது புகையும் பூவுமே அப்படிங்கிறது. அதுதான் பாசுரம். இது வந்து பொதுவா சொல்லிருக்கிறது, பெருமாள் சொல்லிருக்கிறது தூய்மையான தண்ணீர், ஒரு ஏதோ ஒரு பழம், ஒரு பூ, அப்புறம் புகை. அவனுக்கு வந்து ஊதுவத்தி சாம்பிராணி வாசனை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இத வந்து பராசர பட்டர் அப்படிங்கிற ஆச்சாரியர் வந்து சொல்லுவார். அவர் வந்து தன்னுடைய சிஷ்யர்கிட்ட சொல்லும் போது, இந்த மாதிரி வசதி இல்லாதவங்க எப்படி இதெல்லாம் கொண்டாடுவாங்க, நல்ல பழம் எங்கேருந்து கொண்டாடுவாங்க, நல்ல புகையெல்லாம் எங்கேருந்து கொண்டு வரலாம். அதுக்கு அவர் சொல்லுவாரு, குப்பை கூளங்களை எரித்தாலும் ஏற்கும். உன்கிட்ட சாம்பிராணி இல்ல, ஊதுவத்தி இல்ல, இன்னைக்கு புகை போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா, நாலு பேப்பரு குப்பை இருக்கும்ல வீட்டுல, அதெல்லாம் எடுத்து வந்து அதை நீ நெருப்பு வச்சு பத்த வச்சா அந்த புகையை கூட அவன் ஏற்றுக்கொள்வான். அன்போடு, ஐயோ இவனுக்கு புகை கொடுத்தானேன்ட்டு அந்த புகையை கூட அவன் ஏற்றுக்கொள்வான். கூலங்களை எரித்தாலும் ஏற்கும், கண்டகாரி புஷ்பத்தையும் ஏற்கும். அந்த கண்டகாரி புஷ்பங்கிறது முள்ளு நிறைய இருக்குமா, அது நல்லவே இருக்காதான், ஒரு விஷமான பூ. கண்டகாரி புஷ்பத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வாராம். அன்போடு நீ கொடுக்கணும், அன்போடு நீ கொடுத்தா குப்பையை எரித்தாலும் ஏற்றுக்கொள்வார், கண்டகாரி புஷ்பத்தையும் ஏற்றுக்கொள்வார் அப்படின்ட்டு. அப்ப சாஸ்திரம் தெரிஞ்சவங்க கேட்கறாங்க, கண்டகாரி புஷ்பம் வந்து சாஸ்திரத்துல மறுக்கப்பட்டிருக்கு, பெருமாளுக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அப்ப எப்படி நீங்க வைப்பீங்கன்னா அதுக்கு பட்டர் சொல்றாரு என்னன்னா, கண்டகாரி புஷ்பத்தை ஏன் வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு அது நிறைய முள் இருக்குமா, அத பறிக்கும் போது என்னுடைய பக்தனுடைய கையில முள்ளு குத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு கண்டகாரி புஷ்பத்தை பறிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கண்டகாரி புஷ்பத்தை ஏன் வைக்க கூடாதுன்னா, பறிக்கும் போது என் பக்தனுடைய கையில முள்ளு குத்திட்டா வரிக்குமேட்டு அதை ஒதுக்கி வச்சானே தவிர, நீ அதை பறிச்சுட்டு வந்து வச்சா அவன் ஏத்துப்பான்ட்டு, அப்படி ஆராதனைக்கு அவன் எளியவன் அப்படிங்கறது சொல்லி இந்த பகுதியை வந்து நிறைவு செய்கிறார்கள். இது முடிஞ்சிடுச்சு, இந்த பகுதி கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. சோ இந்த பகுதியில வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, பகவத்கீதைக்கும் திருவாய்மொழி பாசுரங்களுக்கும் உள்ள சாமியம் எப்படி பல்வேறு விஷயங்களை எடுத்து காட்டிருக்காருன்ட்டு, அதை முடிக்கிறதுல கடைசியில வந்து அந்த அவதார ரகசியமும் எம்பெருமான் ஆராதனைக்கு இடையவன் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிடுறாங்க. அப்ப இதுக்கு மேல வந்து வேற விஷயங்கள் வரும், அது நம்ம ஒன்னொன்னா பார்த்துக்கலாம். நடுவில் கொஞ்சம் தவறு தடங்கள் ஏற்பட்டதுக்கு வருந்துகிறேன். அடியேன் ராமானுஜதாஸ்.